ஹலோ நண்பர்களே, அடிப்படை தையல் வகுப்பு 6ஆம் நாள் நம்ம ஜட்டி எப்படி வெட்டுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ரெண்டாக நம்ம மடிக்கிற பாருங்க, அதுமாதிரி மடிச்சுக்கோங்க. கரை வர மாதிரி அதுமாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம். எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அது மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம சைடு ரெண்டும் ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுமாரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். ஜாயிண்டில் தான் இருக்கணும். அப்படிக்கா 4 பீஸ் அப்படியே ஓப்பனில் இருக்கணும். எதிர்பக்கம் 10 இன்ச் எடுத்துருக்கேன். உயரம் இப்போ 10 வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது பேர் உயரம். இது சுற்றளவு இப்படிக்கா வைக்கிற பேர் சுற்றளவு, இப்படிக்கா வைக்கிற பேர் உயரம். உயரம் 10 எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம 10 இதிலே வச்சு நம்ம மச்சு எடுக்கலாம். இல்லை இதை விட பெரிய குழந்தைங்க நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். எலாஸ்டிக் நாடா அது மாதிரி ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம். நான் 3 விதமாக நாங்கள் கற்றுக்கும் போது கற்றுக் கொடுத்தாங்க. எலாஸ்டிக்கு, நாடா, அப்புறமேட்டுக்கு பைப்பிங் அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இப்போ நம்ம சுற்றளவு எட்டரை வச்சு நம்ம அங்கங்கே வச்சு நம்ம எட்டரை வச்சு போட்டுக்கலாம். 8.5 எட்டரை வச்சு பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே நான் மார்க் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துகிட்டு அப்புறமா மார்க் பண்ணலாம். நம்ம உயரம் 10, சுற்றளவு எட்டரை, அது மட்டும் நம்ம மார்க் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம நாடா வைக்கிறது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். மொத்தம் சேர்த்து 11. நம்ம 10 இன்ச்சு வச்சாவே நம்மளுக்கு போதுமானது தான். நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் நிறைய மடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, ரைட் ஹேண்ட் சைடு கையில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அங்கே 2.5 வச்சுக்கலாம். அது எதிர்க்கவே 5 வச்சுக்கலாம். அந்த 2.5க்கும் நான் 5 இன்ச்சு வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கவு ஷேப்பில் தான் வரைய போகிறோம். இருந்தாலும் நீங்கள் கோடு போட்டுங்க. உங்களுக்கு வரலன்னா கோடு போட்டுனா அப்படியே நீங்கள் அந்த பெண்ட் எடுத்து தான் நீங்கள் ஆனால் போடணும். ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. லைட்டாகவாச்சும் பெண்ட் எடுக்கணும். பெண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஜெட்டிங் நம்ம மடித்து அடிக்கும் போது நம்மளுக்கு இதை விட நம்ம சின்னதாக கூட நம்ம தைக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கையில் மடிக்க வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் பெருசாக கொஞ்சம் வெட்டி நம்ம காமிக்கிறேன். இது 3 வயசுலேருந்து 6 வயசு குழந்தை வரைக்கும் போடலாம் அந்த ஜெட்டியை. வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அடிக்கடிக்க பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். கஷ்டமே இருக்காது. நீங்கள் வெட்டி பார்க்க வெட்ட தெரிஞ்சுக்கிட்டவே தைக்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்ச நேரத்தில் தைச்சிடலாம். வெட்டுறது நல்லா கற்றுக்குங்க. பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஜெட்டி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம துணி கிளாத்தில் வெட்டிக்கலாம். பேப்பர் கட்டிங் நல்லா போட்டு நல்லா தரவாயிட்டோன்னே நீங்கள் துணி கிளாத்தில் வெட்டுங்க. 80 சென்டிமீட்டர் இல்லை ஒரு மீட்டர் அதுமாரி ஏதாச்சும் ஒரு கிளாத்து எடுத்துக்கோங்க. நல்லா காட்டன் கிளாத்தாக பார்த்து எடுத்துங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கினா லைனிங் கூட வாங்கிக்கோங்க. இல்லை இதேமாரி ரேஷன் துணி எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் துணி வெட்டி எடுத்துக்கோங்க. டேப்பில் அளவு வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. கட்டமாக இதுமாரி ரேஷன் துணி எடுக்கிறதா இருந்தால். உயரம் நம்ம அப்படியே நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம் பார்த்திங்களா, அதே தான் 10 உயரம் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, ரைட் ஹேண்ட் சைடு கை பக்கமாக அங்கே அப்படியே நம்ம சுற்றளவு எடுத்துக்கலாம். 8.5 சுற்றளவு.
காமிக்கிறேன் பாருங்கள் டேப்பில். அது நீட்டுக்கும் அப்படியே அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க துணியை இதுக்கு தான் நம்ம தேவையானது. சுற்றளவு உயரம் இதுக்கு தான் தேவை. அதை நம்ம வெட்டி எடுத்துடலாம், நம்மளுக்கு தேவையில்லாது. அங்கே கொஞ்சம் பிசுறு தெரியுது, அங்கேயும் நம்ம சரி பார்த்துக்கலாம். நேராக உங்களுக்கு அதுமாரி பிசு தெரிஞ்சுன்னா சரி பார்த்துங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா வேணாம், அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள் ஃபோல்டாக இருக்குது. இந்த சைடு 2 பக்கம் ஜாயிண்ட் இருக்கும். அப்படிக்கா 4 துணியும் ஓப்பனில் தான் இருக்கும். உயரம் கரெக்டாக இருக்குதுன்னு இன்னொரு வாட்டி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கீழே ஃபோல்டர் 4மே ஜாயிண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அங்கேருந்து 2.5, அது எதிர்பக்கம் 5. அப்படியே நம்ம கவுஸ் ஷேப் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரலன்னா டாட் வச்சு பாருங்கள். டாட் வச்சு பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் ரவுண்டை அப்படியே வளைச்சி எடுத்துக்கலாம். அங்கேருந்து நான் 1 இன்ச்சு தான் எடுத்துருக்கேன். நான் வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறேன். எலாஸ்டிக் வந்து 16 இன்ச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. நான் அதுக்கு காமிக்க வந்துட்டு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேங்க. அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு அப்படியே இப்படி போட்டுட்டுனா அவ்வளோதான். சூப்பராக எடுத்தாச்சு. வாங்க இப்போ போய் நம்ம தைக்கலாம். அங்கே பாருங்கள் அந்த சைடு இருக்க பார்த்தீங்கன்னா அதே ஒரு மடி மச்சி, ஏன்னா பிசு தெரியும். ஒரு மடி மச்சிட்டு இன்னொரு மடி மச்சிக்கலாம். அப்படியே சுற்றுற வச்சுனா தான் பொறுமையாகவே அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் இதுலேருந்து பழகிட்டே வந்தால் தான் நம்மளுக்கு ஃபியூச்சரில் நிறைய துணி தைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தான் கரெக்டாக வரும். எதிர்பக்கமும் அதுமாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இந்த வளைவுலாம் நீங்கள் மடிச்சடிக்கும்போது பார்த்துடிங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தது வந்து பெட்டிக்கோட் தைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்க தான் போகிறோம். அதனால் இதுலேயும் நல்லா பழகிக்கோங்க. கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொண்டால் எப்போவுமே பிரச்சனையே இல்லை. நம்ம அதை வச்சு நம்ம பழச்சிக்கலாம். நம்ம பாப்பாங்களுக்கு நம்மளே தைச்சி போடும்போது அது ஒரு ஹாப்பினஸ். அதனால் நீங்கள் நல்லா பழகி நீங்கள் தைச்சி பாருங்க. குழந்தைங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம், நம்ம அம்மா தைச்சி கொடுத்தாங்களேன்னு. இப்போது அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா துணியை 2 பக்கம் எடுத்து விட்டுட்டு பிசுறு தெரியாமல் மடிக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன மடி மடிச்சுக்கோங்க, அப்புறமா மடிங்க. உங்களுக்கு அப்படி வரலன்னா ஃபஸ்ட்டு சின்ன மடி மடித்து ஒரு தையல் ஓட்டிக்கிட்டு அப்புறமேட்டு பெரிய மடிப்பு மடித்து பண்ணுங்கள். அங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டு அந்த சைடு வரும்போதும் அதுமாரி கொஞ்சம் கேப்லேயே அப்படியே எடுத்துடணும். நான் தைக்கும் போது பாருங்கள் அப்படியே கரெக்டாக ஒரே அளவாக வரணும். ஒரு இடத்துல அதிகமாகவோ ஒரு இடத்துல சின்னதாகவோ மடிக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கையில் தான் தைப்போம். நான் மிஷினே ஒரு வருஷம் கழிச்சு கற்றுக்கணும், ஒரு வருஷம் கழிச்சு மிஷினே வாங்கினோம். கையில் தான் நாங்கள் தைச்சி பழகணுமே. நீங்கள் சில பேர் கையில் தைச்சி பழகாமல் மிஷினில் தான் தைக்கிறீங்க. நீங்கள் கையில் தைச்சி பழகிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். மிஷின் இல்லை எங்கள் ஆர்வம்னா கூட நீங்கள் கையில் தைச்சி பழகுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படியே நீங்கள் கையில் தைச்சி பழகுங்க. பாருங்கள் அது கேப் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த கேப்பில் அந்த டேப்பில் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 16 பாருங்கள் 16 அந்த அளவுக்கு நமக்கு எத்துனா இந்த சைஸு நம்ம போட்டு வெட்டுறோம் பார்த்தீங்களா? அந்த சைஸு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுக்கலாம் எலாஸ்டிக். இப்போது 2 முனையும் வச்சு நம்ம வந்து ரஃப் வச்சுக்கலாம். பிச்சுக்காமல் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னால நம்ம நல்லா ரஃப் ஓட்டிக்கலாம். இப்போ அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம கேப் விட்டுருந்தோம் பார்த்தியா? அந்த துணி அங்கே இருக்கும், கேப் இருக்கும். அந்த கேப்பையே நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம் தையல் வச்சு.
நீங்கள் நான் சொன்ன மாதிரியே ஊசியிலே கையிலே கூட நீங்கள் மிஷின் இல்லைன்னா நீங்கள் டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், தன்னம்பிக்கை வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.